ஒரு காட்டுல ஒரு தந்திரக்கார நரி வாழ்ந்துகிட்டு வந்துச்சான். அந்த நரி சொந்தமா உணவு சேகரிக்காம காட்டு மிருகங்கள் கிட்ட இருந்து திருடி சாப்பிட்டுக்கிட்டே இருந்துச்சான். இத பார்த்த எல்லா மிருகங்களும் நரி கிட்ட இருந்து நம்ம சாப்பாடெல்லாம் பத்திரமா பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு தெரியாத இடத்துல வேற வேற இடத்துல ஒளிச்சு வைக்க ஆரம்பிச்சிச்சான். இருந்தாலும் அந்த பொல்லாத நரி எப்படியோ காட்டு மிருகங்கள் சேமிச்சு வச்சிருக்க இடத்தெல்லாம் கண்டுபிடிச்சு எல்லாத்தையும் மறுபடியும் திருடி சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். என்ன இப்படியே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு காட்டுல இருக்க மிருகங்கள் எல்லாம் சேர்ந்து ஒரு மீட்டிங் போட்டுச்சான். அப்ப ஒரு புத்திசாலி முயல் சொல்லுச்சான், உழைத்து உணவு சேமிக்காம இப்படி திருடி சாப்பிடுற அந்த நரிக்கு நம்ம ஒரு சரியான பாடம் புகட்டணும் அப்படின்னு எல்லாம் சேர்ந்து திட்டம் தீட்டுச்சான். அந்த முயல் என்ன பண்ணுச்சான், அந்த நரி கிட்ட போய், நான் ஒரு நல்ல இடம் பார்த்து வச்சிருக்கேன், நாளையில இருந்து நாங்க விவசாயம் பண்ண போறேன், வெள்ளரி தோட்டம் போட போறேன் அப்படின்னு சொல்லுச்சான். அது கேட்ட நரி, என்னது வெள்ளரி தோட்டம் போட போறியா அப்படின்னு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சான். நமக்கு நல்ல சாப்பாடு கிடைக்க போகுது, இனிமே நம்மளுக்கு ஜாலிதான் அப்படின்னு நினைச்சிச்சான். முயல் விவசாயம் பண்ணுதா இல்லையான்னு செக் பண்ணுச்சான். முயல் டெய்லியும் விவசாயம் பண்றத தூரத்துல இருந்தே பாக்குமா. வெள்ளரிக்காய் காய்ச்சிருச்சா இல்லையான்னு டெய்லியும் தோட்டத்துல செக் பண்ணிட்டு போகுமா. இதையே பண்ணிக்கிட்டே இருந்துச்சான். கொஞ்ச நாள் கழிச்சு வெள்ளரிக்காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சிச்சான். உடனே அந்த நரி வேக வேகமா வெள்ளரி தோட்டத்துக்குள்ள புகுந்து எல்லா வெள்ளரிக்காயும் பிச்சு சாப்பிட ஆரம்பிச்சிச்சான். அப்ப திடீர்னு நரிக்கு உடம்பெல்லாம் அரிக்க ஆரம்பிச்சிச்சான். கொஞ்ச நேரத்துல உடம்பு ஃபுல்லா தடிப்பு தடிப்பா வர ஆரம்பிச்சிச்சான். நடக்க முடியாம அங்கேயே விழுந்துருச்சான். அப்ப அங்க வந்த முயல் சொல்லுச்சு, நீ பெரிய திருட்டு பையன்னு எனக்கு தெரியும், அதனாலதான் ஒவ்வொரு வெள்ளரி செடிக்கு பக்கத்துலயும் ஒரு அரிப்பு செடிய நட்டு வச்சேன். நீ வெள்ளரிக்காய் பிடிங்கிற அவசரத்துல அந்த அரிப்பு செடியில உடம்ப தேய்ச்சிக்கிட்ட, அதனாலதான் உடம்பு இப்படி ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லுச்சான். அதை கேட்ட எல்லா மிருகங்களும் அங்க நிறைய பார்த்து சிரிச்சுச்சான். தங்களோட உழைப்பெல்லாம் திருடி சாப்பிட்ட நரிக்கு சரியான தண்டனை கிடைச்சிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருந்து போயிடுச்சான். உழைச்சு சாப்பிடாம அடுத்தவங்க பொருளை திருடி சாப்பிட்ட அந்த நரிக்கு எந்த மிருகங்களுமே உதவ வரலையா. அப்பதான் அந்த நரிக்கு புரிஞ்சிச்சான், இத்தனை நாள் செஞ்ச தப்புக்கெல்லாம் சரியான தண்டனை கிடைச்சிருச்சு அப்படின்னு அழுது ஃபீல் பண்ணுச்சான். எல்லா மிருகங்கள்கிட்டையும் அழுது சாரி கேட்டுச்சான். நரியும் திருந்தி மத்த விலங்குகள் மாதிரியே உழைச்சு வாழ ஆரம்பிச்சுச்சான்.